கண்டிப்பா வருஷம் வருஷம் நானும் எங்க பசங்களும் இந்த பழத்தை மட்டும் சாப்பிடாம இருக்கவே மாட்டோம். அப்படி என்னடா பழம் இது அப்படின்னு சொல்லிட்டு தானே பாக்குறீங்க. இந்த பழத்தோடைய பேர் தான் சூரப்பழம். இந்த பழத்தை கிராமங்கள்ல நிறைய வேலி ஓரங்கள்ல பார்க்கலாம். இந்த பழம் சாப்பிடுறதுக்கு புளிப்பு, இனிப்பு, தோற்புன்னு சொல்லிட்டு 3 சுவை கொண்டது. முக்கியமா இந்த சூரப்பழத்தை பத்தி அந்த காலத்துல இருந்த 80 கிட்ஸ் 90 கிட்ஸுக்கு தான் அதிகமா தெரியும். ஏன்னா நாங்க சின்ன வயசுல பள்ளிக்கூடம் படிக்கும் போது இந்த சூரப்பழத்தை அதிக முறை சாப்பிட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு அந்தந்த சீசன்ல கிடைக்கிற பொருள் அந்தந்த சீசன்ல சாப்பிட்டாக்கா நம்ம உடம்புக்கு எந்த ஒரு நோய் நொடியுமே வராது. சரி வாங்கடா பசங்களா, நம்மளும் போய் இந்த சூரப்பழத்தை பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்க டீம் பசங்களை எல்லாத்தையும் கூட்டினு கிளம்பிட்டேன். எங்க பசங்களும் அவனுக்கு தேவையான அளவுக்கு சூரப்பழத்தை ஒரு கிளாஸ்ல பறிக்க ஆரம்பிச்சுட்டானுவா. பசங்களா அந்த செடியில இருக்கிற பழத்தை பறிக்கும் போது பார்த்து உசாரா பறிங்க. இதுல கொக்கி மாதிரி முள்ளு இருக்கும். இது கையில குத்திச்சுனாக்கா பயங்கரமா வலிக்கும். அது மட்டும் இல்லடா பசங்களா, காசு கொடுத்து வாங்குற பொருளை விட இது மாதிரி காட்டுல கிடைக்கிற பொருளை சாப்பிட்டாக்கா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. உங்களை மாதிரி பசங்களா அந்த சூரப்பழத்தை சாப்பிட்டாக்கா உங்களுடைய உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாம வயிற்றுல இருக்கிற பூச்சி எல்லாமே செத்து போயிடும். குறிப்பா சொல்லணும்னாக்கா அந்த சூரப்பழம் அதிகமான வெயில் காலத்துல தான் கிடைக்கும். ஏன்னா வெயில் காலத்துல ஏற்படக்கூடிய உடல் சூட தணிக்கிறதுக்கு இந்த சூரப்பழம் ரொம்ப உதவுது. நானும் எனக்கு தேவையான அளவுக்கு சட்டை பாக்கெட் ஃபுல்லாவே சூரப்பழத்தை பறிச்சு எடுத்துக்கிட்டேன். நான் எதுக்காக இந்த சூரப்பழத்தை பறிச்சு எடுத்துன்னு போறேனாக்கா எங்க சித்தப்பா ஒருத்தவங்களுக்கு சக்கரை வியாதி இருக்குது. அவங்களுக்கு இந்த சூரப்பழத்தை சாப்பிட சொல்லி கொடுத்தாக்கா சக்கரை நோய் அளவு குறையும். அப்புறம் நீங்க யாரெல்லாம் இந்த சூரப்பழத்தை சாப்பிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.